7:30 நெருங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த நகர்வுகளுக்காக இப்போ போயஸ் தோட்ட இல்லத்தில், அதாவது சசிகலா அவர்கள் வசித்து வரும் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு மறைந்த முதலமைச்சரின் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய மெரினாவிற்கு அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அங்கே சில நிமிடங்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து நேராக ஆளுநர் மாளிகைக்கு அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரோடு முக்கிய அமைச்சர்களாக ஏறத்தாழ ஒரு 10 பேர் வரை முக்கிய அமைச்சர்கள் உடன் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் ராஜ்குமார், போயஸ் தோட்ட இல்லத்தில் நீங்க இருக்கிறீங்க. எல்லாருமே கிளம்பிட்டாங்களா? உடன் எத்தனை பேர் போறாங்க? தகவல் என்ன? வெங்கட், சற்று நேரம் ஒரு நிமிடத்திற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா மற்றும் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் தற்போது புறப்பட்டு இருக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா மற்றும் மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி மற்றும் ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவுடன் புறப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று முக்கிய நிர்வாகிகள் அவருடன் சென்றிருக்கிறார்கள். மொத்தம் 10 வாகனங்கள், கார்கள் புறப்பட்டிருக்கிறது. போயஸ் கார்டனில் இருந்து புறப்பட்டு தற்போது அந்த அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவுடன் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு மரியாதை செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் மெரினாவில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு அவர்கள் செல்வார்கள். அங்கு மரியாதை செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் வித்யாசாகராவை சந்திக்க இருக்கிறார்கள். அதே போன்று இங்கே போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை நாம் பார்க்கிறோம். பொறுப்பாளர் வித்யாசாகராவை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இங்கு செல்லக்கூடிய நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் இங்கே ஏராளமாக திரண்டார்கள். அப்போது பொதுச் செயலாளர் சசிகலா முழக்கம் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 5 நிமிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கே சசிகலா மற்றும் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மறைந்த நினைவிடத்திற்கு செல்வார்கள். மற்ற ஏறத்தாழ ஒரு 100 எம்எல்ஏக்களின் நிலை என்ன ராஜ்குமார்? தற்போது இங்கு புறப்பட்டக்கூடிய இதில் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா மற்றும் அமைச்சர்கள் தான் புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் நேரடியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக கூட இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுடன் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் பொறுத்தவரை போயஸ் கார்டன் பகுதியிலிருந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது நேற்று கிழக்கு கடற்கரை சாலையில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். தற்போதைய நிலவரம் இங்கு பார்க்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருளவுக்கு உடன் செல்லவில்லை. மூத்த அமைச்சர்கள் மட்டுமே அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவுடன் புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். அதாவது சரியாக 7:15 அல்லது 7:20 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு அவர்கள் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, மீண்டும் அவர்கள் இல்லம் திரும்பியவுடன் வேறு ஏதேனும் கூட்டத்திற்கு ஏதாவது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? தற்போது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் வித்யாசாகராவை சந்தித்ததற்கு பிறகுதான் வேறு எந்த விதமான முடிவுகள் இருக்கிறது என்பது தெரிய வரும். அதே போன்று தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் வித்யாசாகராவை சந்தித்து அதற்கு பின்பாக வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக வி கே சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த தகவலை ஃபேக்ஸ் மூலமாக தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் வித்யாசாகராவுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த 4 நாட்கள் இடைப்பட்ட காலத்திற்கு பிறகு, இந்த 4 நாட்களுக்கு பிறகு இன்றுதான் நேரடியாக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கான நோக்கம், அதே போன்று ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அந்த நகல்களுடன் அதே போன்று ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார். அதற்கு பின்பு ஆளுநர் சொல்லக்கூடிய முடிவுகளும் அதற்கு பின்பாக வேறு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். அதே போன்று ஆளுநரை சந்தித்து வந்ததற்கு பிறகும் மீண்டும் போயஸ் கார்டனில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சூழலில் ஆளுநரை சந்தித்து வந்த பிறகு என்ன விதமான முடிவுகள் தெரிய இருக்கிறது, அதே போன்று அதற்கு பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு தெரிய வரும். ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதிமுக தலைமை கண்காணிப்பில் இருப்பதற்கான ஏற்பாடுகள் தான் நேற்று மாலையிலிருந்து இருந்து வருகிறது. அதே போன்று ஆளுநருடைய முடிவை பொறுத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய
அவர்கள் ஒரே குழுவாக தற்போது இருந்து வருகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நிலையும் அதே போன்று வேறு எந்த விதமான நடவடிக்கை என்பது ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு தெரிய வரும். தொடர்ந்து செய்திகளை சேகரியுங்கள் மறைந்த முதல்வரின் மெரினா நினைவிடத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர், உங்கள்கிட்ட கேட்கிறேன். அநேகமாக அந்த இடத்தை எட்டியிருப்பார்கள் என்று நம்புகிறேன். நிகழ்வுகள் என்ன? சுப்பிரமணியன். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா இன்னும் சிறிது நேரத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வர இருக்கிறார். அவர் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள், அதாவது அதிமுக அமைச்சர்களும் அவருடன் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. எம்எல்ஏக்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பாகவே இங்கே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். அதே போல முன்னாள் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சரியாக இந்த பகுதியில், அதாவது நினைவிடத்திற்கு வரக்கூடிய பாதை முழுவதுமாக போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் கமிஷனர் சங்கர் தலைமையிலான போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக நினைவிடத்திற்கு சென்ற பிறகு அஞ்சலி செலுத்துகிறார். அதன் பிறகு நேரடி கவர்னர் மாளிகைக்கு செல்வதற்கான ஏற்பாடும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் கூட்டம் எப்படி இருக்கு? நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்தும் அதிக தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். சரியாக நினைவிடத்திற்கு முழுவதுமாக அதிமுக தொண்டர்களாகத்தான் இருக்கிறார்கள். பொதுமக்கள் அந்த நேரத்தில் மட்டும் நினைவஞ்சலி செலுத்துவதற்கான நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அதுவும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சிறிது நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா இந்த இடத்திற்கு வர இருக்கிறார்கள். இந்த குறுகிய இடைவெளியிலும் கூட ஏதாவது செய்தியாளர் சந்திப்புக்கு இணங்கி இருக்கிறாங்களா? முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்னும் உறுதியாகவில்லை. செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இதற்கான ஒளிப்பதிவாளர்களும் செய்தியாளர்களும் தயார் நிலையில் ஒரு ஒதுக்கப்பட்டு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை. செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தற்போதுள்ள சூழ்நிலை குறித்து கவர்னரை சந்திப்பதற்கான என்னென்ன ஆதரவு தொடர்பான விவரங்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. அல்லது கவர்னரை சந்தித்த பிறகு போயஸ் கார்டன் சென்று செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் அதிமுக வட்டாரத்திலும் தெரிவித்திருக்கிறது.